ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயட்டில் எப்படி தமிழ் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்விச் சான்று வாங்க போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க. உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் இருந்துச்சுன்னா அதில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஎன்இஜிஏ. நான் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் லிங்க்லேயும் ஓப்பன் பண்ணிங்க. கீழே பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்குங்களா, அதை கொடுத்துங்க. நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நியூ யூசர் அப்படின்னு இருக்குங்களா, அதை கொடுத்துங்க. கொடுத்த பிறகு உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நேம் மட்டும், இந்த நேம் இருக்குங்களா ஃபுல் நேமை கேபிட்டலில் உங்கள் நேம் மட்டும் கொடுத்துங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. தாலுக்காவில் தாலுக்கா கொடுத்துங்க. அடுத்தது மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அடுத்த இமெயில் ஐடி கொடுத்துங்க. ஆதார் நம்பரில் ஆதார் நம்பர் கொடுத்துங்க. உங்கள் யூசர் நேம் மட்டும் எப்படி கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து கேபிட்டல், பாக்கி எல்லாமே ஸ்மால் கொடுத்துங்க. லாஸ்ட்டாக உங்களுடைய பிறந்த வருஷத்தை கொடுத்துங்க. பாஸ்வேர்டு வேறு நேம் கொடுத்துங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நேம் கேபிட்டல், பாக்கி எல்லா லெட்டரும் ஸ்மால் கொடுத்துங்க. லாஸ்ட்டாக உங்கள் பிறந்த வருஷத்தை கொடுத்து அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணிங்க. கொடுத்துட்டு கேப்ஷா கொடுங்க. அடுத்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு அதை ஃபில்அப் பண்ணிட்டு லாகின் ஐடி எங்கே இருக்குன்னா டிஎன்இஜின்னு காமிக்கிருப்பாங்க. அந்த டிஎன்இஜி அந்த இடத்துல ஒரு லாகின் வரும், அங்கே லாகின் பண்ணிங்க. கர்சர் வச்சுருக்க பார்த்தீங்களா டிஎன்இஜி, அந்த இடத்துல லாகின் பேஜ் வரும், அந்த இடத்துல லாகின் பண்ணிங்க. ஓடிபி போட்ட பிறகு லாகின் பேஜ் அங்கே வரும், அதிலே லாகின் பேஜ் கொடுத்துங்க. அதாவது டிஎன்இஜி லாகின் பேஜ் வரும். நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். கொடுத்த பிறகு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். கமிஷனரேட் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பார்த்தீங்களா, கமிஷனரேட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பார்த்தீங்களா, அதை ஓகே பண்ணிங்க. ஸ்கூலில் எப்படி பிஎஸ்டிஎம் வாங்குறதுங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க, செக் பண்ணிங்க. இப்போ டயட்டு, அது ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், டயட்டில் படித்தவங்களுக்கு எப்படி தமிழ் வழி கல்விச் சான்று வாங்கணுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 3வது ஆப்ஷன் 103 இருக்குது பார்த்துங்க. 103 எஸ்சி டயட் அப்படின்னு இருக்குங்களா, டயட்டை ஓகே பண்ணிங்க. ஸ்கூலில் படித்ததுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கூலில் இந்த பிஎஸ்டிஎம் 3வது இருக்குங்களா 103, அதை ஓகே பண்ணிங்க. ஓகே பண்ண பிறகு இதில் அப்ளிகண்ட்டோட நேம், உங்கள் நேமை அப்படியே ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணிங்க. அடுத்தது ஃபாதர் நேமை டைப் பண்ணிங்க. அடுத்தது மதர் நேமை டைப் பண்ணிங்க. அடுத்தது அப்ளிகண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை தமிழில் டைப் பண்ணிங்க. மொபைலாக இருந்தால் தமிழ் கீபோர்டு மாற்றிங்க. அடுத்த ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்துங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்த மொபைல் நம்பர் கொடுத்துங்க. இஎம்ஐ ஐஎஸ்டி அந்த நம்பருங்களா, அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஃபில்அப் பண்ணிங்க, அப்படிலாம் விட்டுருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அகாடமிக் இயர் கட்டும். அகாடமிக் இயரில் டயட்டில் படித்தனால ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. அந்த டிப்ளமோ எலிமெண்ட் எஜுகேஷன் இருக்குங்களா, அந்த டயட்டில் படித்தனால அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு அகாடமிக் இயர் அந்த இயர் கேட்குதுங்களா, எந்த இயரில் நீங்கள் முடிச்சீங்களோ அந்த இயரை முடிச்சதை போட்டுறீங்க. ஸ்டார்டிங் எந்த இயரில் ஆரம்பிச்சிங்களோ அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 இயர்ஸ் அதே ஃபில் ஆகிக்கும். அடுத்தது இன்ஸ்டியூட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்தங்க போதும். டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயட்டு ஃபில் ஆகிக்கும். கீழே இந்த ஜிடிஐ இருக்குங்களா, அதை நோ கொடுத்துங்க. அந்த டயட் ஒன்று கொடுத்தீங்களா, அதை நோ கொடுத்துங்க. அடுத்தது கீழே டிசி இருப்பாருங்க, டிசி உங்களுடைய 12th டிசியை கொடுத்துங்க. அடுத்த ரைட் சைடில் வந்தீங்கன்னா மார்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா, மார்க் ஷீட் ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட்டை பிடிஎஃபாக மாற்றுங்க. நீங்கள் கொடுக்குற எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்குற பிடிஎஃப் நல்லா தெளிவாக இருக்கணும். பிடிஎஃபாக மாற்றி வச்சிங்க. டிசி கொடுங்க, ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட் கொடுங்க. அடுத்தது செகண்டில் செகண்ட் இயர் மார்க் ஷீட் இருக்குங்களா, அந்த செகண்ட் இயர் மார்க் ஷீட் கொடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை அதில் கொடுத்துங்க. இப்போ கீழே சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா திரும்ப சப்மிட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். இது பேமெண்ட் பேஜ். இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த அக்ரின் இருக்குங்களா, அந்த பாக்ஸை ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு மேக்கே பேமெண்ட் அப்படின்னு இருக்கலாம் ரைட் சைடில், அதை கொடுங்க. மேக்கே பேமெண்ட்டில் இதில் டெபிட் கார்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க. நெட் பேங்க் வச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க, அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது கியூஆர் கோடு கொடுத்துங்க. நான் கியூஆர் கோடு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு வரும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பண்ண பிறகு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்கள் மொபைலுக்கு வரும். திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் திருப்பி டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட், இது வேறு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா ரைட் சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ரைட் சைடில் இருந்திருக்கு பார்த்தீங்களா டிஎன், அதாவது உங்கள் மொபைலுக்கு வர்றதை அப்படியே இதில் ஃபில்அப் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா அதையும் தனியாக சொல்லுங்கள், அதை கேளுங்க. நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.